நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். எனக்காகவோ உங்களுக்காகவோ இல்ல, இந்த கௌரிக்காகவாவது நீங்க ஊருக்கு வந்தே ஆகணும். நடந்த எந்த விஷயமும் ஊர்ல யாருக்கு தெரியாம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அப்பா தயவு செஞ்சு வாங்கப்பா. ஏங்க அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. இறங்குங்க காயத்ரி. வாங்க காயத்ரி, வாங்க உள்ள போலாம். வாங்க. வாங்க காயத்ரி. ஆண்டி, விஜய். என்னடா புதுசா என் பையன் மேல பழி போடலான்னு வந்திருக்கியா? ஆமா, யார் இந்த பொண்ணு? உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? செலக்ஷன் சூப்பர், ரொம்ப அழகா இருக்காங்க. அது கிடக்கட்டும், இந்த பொண்ணு எதுக்கு கூட்டிட்டு வந்த? கல்யாணத்துக்கு ஏதாவது டொனேஷன் வாங்க வந்தியா? நான் ஒன்றும் இங்கே டொனேஷன் வாங்க வரல. விஜயை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட பேசணும். அதுக்கு எதுக்குடா இவ்வளவு தூரம் வரணும்? டெக்னாலஜியை யூஸ் பண்ண வேண்டியதானே, செல்போன்ல பேச வேண்டியது தானே. சின்ன பிள்ளையா இருக்க, இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணுமா? அது எனக்கும் தெரியும், அவங்க கிட்ட நேரா பேசதான் இங்க வந்தேன். அதுக்கு நீங்க டெல்லிக்கு தான் போகணும். ஃப்ளைட்ல போனா 2 hours ஆகும், ட்ரெயின்ல போனா 2 நாள் ஆகும். எப்படி வசதியோ அப்படி போய் பாரு. வாங்க போலாம். ஆண்டி நில்லுங்க. நின்னுட்டேன், சொல்லு. விஜய் இல்லாட்டி பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியது உங்ககிட்டே சொல்லிடுறேன். இவங்க தான் நான் சொன்ன பொண்ணு காயத்ரி. சாக போனவங்கள தடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். பாவம், படக்கூடாத கஷ்டம்லாம் பட்டுட்டாங்க. இப்ப இவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் தேவை. அதுக்கு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இதென்ன லாட்ஜா சத்திரமா? இது லாட்ஜும் இல்ல சத்திரமும் இல்லைன்னு எனக்கும் தெரியும். இவங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே விஜய் தான். டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழிய என் பையன் மேல தூக்கி போடுறியா? என் பையன் அவன் லவ் பண்ற ரேணுகாவை தூக்கிட்டு வர சொன்னா நீ இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்ட. இப்ப நீ நல்லவனாயிட்ட, என் பையன் கட்டவனாயிட்டான், அப்படிதானே? அன்னைக்கு நீங்க மட்டும் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ரேணுகாவை தூக்கிட்டு வந்திருந்தா இன்னைக்கு எங்க ஸ்டேட்டஸே வேற. எல்லாத்தையும் சொதிப்பிட்டு இன்னைக்கு எங்க அண்ணன் மேல பழி போடுறீங்களா? சூர்யா போலாம். சூர்யா, நான் தான் வரமாட்டேன்னு சொன்னல, வாங்க போலாம். இருங்க காயத்ரி, நான் பேசுறேன் இவங்க கிட்ட. நீங்கெல்லாம் இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. டேய், முதல்ல வெளியே போடா. சாபம் விடுறியா? சாபம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி வெளியே போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. சூர்யா ப்ளீஸ் போலாம். சூர்யா வாங்க. சூர்யா, ஏய் போடா. ஓஹோ, அம்மாவுக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடக்குதா? இது அம்மா கிட்ட உடனே சொல்லி ஆகணுமே. காயத்ரி ப்ளீஸ் அழாதீங்க, சொன்னா கேளுங்க காயத்ரி. அழாதீங்க காயத்ரி, ப்ளீஸ் அழாதீங்க. ப்ளீஸ் சூர்யா, லீவ் மீ அலோன். நான் அழணும். நான் அழுதுதான் நான் பட்ட அவமானங்களையும் நான் படுற வேதனைகளையும் கரைக்கணும். கடவுள் என்ன படைக்கும் போதே
நான் இப்படி எல்லாம் அழணும் அவமானப்படணும்னு படிச்சுட்டாரு. அதான் ஃபுட்பால் மாதிரி இப்படி அடி வாங்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது ஒரு தப்பா? இல்ல, எங்க அப்பா ஆசைப்பட்டபடி ஐஏஎஸ் எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன், அது ஒரு தப்பா? தப்பு உங்க மேல இல்ல காயத்ரி, எல்லாமே என் மேலதான். எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். விஜய் சொன்னாங்கிறதுக்காக ரேணுகா கடத்த சம்மதிச்சேன்னு, அது முதல் தப்பு. அன்னைக்கு நீங்க ரெஸ்டாரண்ட்ல விஜயை மீட் பண்ணி பேசினீங்களே, உங்களை ரேணுகான்னு நினைச்சது ரெண்டாவது தப்பு. ரேணுகாவை கடத்த விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தபோது நீங்க தான் ரேணுகான்னு சொன்னேனே, அது மூணாவது தப்பு. எல்லாத்தோடையும் பெரிய தப்பு, இன்னைக்கு நான் உங்களை விஜய் வீட்டுக்கு கூட்டு போனேனே, அதுதான் மிகப்பெரிய தப்பு. எல்லா தப்பையும் செஞ்சது நான் தான். இது நானே சரி பண்றேன். எனக்கு அந்த கடமை இருக்கு. உங்களுக்காக இனிமேல் நான் யார்கிட்டயும் போய் நிக்க போறது இல்ல. நீங்க ஆசைப்பட்டபடி உங்களை படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு தேவை தங்கறதுக்கு ஒரு இடம். அதுக்கு மட்டும் என்ன வழின்னு நம்ம பார்ப்போம். வேண்டாம் சூர்யா, போதும். இனி எனக்காக யாரும் கஷ்டப்பட வேணாம். நான் ஒருத்தி படிக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. எங்க ஊர்ல படிக்காத பொண்ணுங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கோடி பேர் இருக்கட்டாங்க, இப்ப அது நம்ம பிரச்சனை இல்ல. நீங்க படிக்கணும், இப்ப அதுதான் முக்கியம் காயத்ரி. இல்ல சூர்யா, வேணாம். இனி நான் படிச்சு என்ன ஆக போகுது? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, அது போதும். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு கலெக்டர் ஆகி இந்த ஊருக்கே பெருமை தேடி தர போறா. வாங்கிக்கங்க. அந்த செயின் தான் இந்த லேப்டாப்பை மாறி. அழுதுட்டு இருக்காருமா. என்ன என்னடி பண்ண சொல்ற? பாவம் அந்த மனுஷன் எப்படியாவது காயத்ரியை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அது இனிமே நடக்காதுன்னு தெரிஞ்சதும் அவரால தாங்கிக்க முடியலடி. அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றது, என்ன சொல்லி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கும் தெரியலடி. அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு. மா, சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா என்னமா பிரயோஜனம்? நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதை நம்மளால மாத்த முடியாது. ஆனா அப்பாவை நம்ம இப்படியே விட்டோம்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாருமா. போமா, போய் அவர்கிட்ட ஏதாவது பேசுமா, அவர் மனசை மாத்த பாருமா. நான் போய் ஏதாவது சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வரேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடந்ததை பத்தி நினைச்சுக்கிட்டு இப்படி அழுதுகிட்டே இருக்க போறீங்க? என்னால இப்ப அழ மட்டும் தானே முடியும், அதான் அழுதுகிட்டே இருக்கேன். காயத்ரி பத்தி நான் கண்ட கனவு எல்லாமே கடைசியில வெறும் கனவாவே போயிடுச்சு.
இப்படி எல்லாம் நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு தூரம் ஆசைகளை வளர்த்திருக்க மாட்டேன். போகட்டும் விடுங்க. அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா கடைசியில வருத்தம் தாங்க மிஞ்சும். இங்க பாருங்க, உங்களுக்காக இல்லைன்னாலும் நம்ம கௌரிக்காகவாது நீங்க பழைய நிலைமைக்கு மாறித்தாங்க ஆகணும். போய் முகம் கழுவிட்டு வாங்க. சாப்பிட்டு மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க. தூக்கம் வந்தாதானே தூங்குறதுக்கு. கண்ணை மூடினா கோர்ட்ல அவளை பார்த்ததுதான் ஞாபகத்துக்கு வருது. இது பாருங்க, உங்க கவலை தீரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. நம்ம கௌரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுப்போம். அவ சந்தோஷமா வாழறத பார்த்து இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிற வேதனையும் வலியும் மறந்துடுங்க. எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு லட்சுமி. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் அப்பா அம்மா மனசை நோகடிக்கத்தான் இருக்காங்க. கௌரி எந்த கல்லை தூக்கி தலையில போடுவான்னு யாருக்கு தெரியும்? ஏன்பா என் மேல நம்பிக்கை இல்லையாப்பா? ஏய், நானும் அப்பாவும் சும்மா பேசிட்டு இருந்தோம். வேண்டாமா, சமாளிக்காத. அப்பா சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். அப்பா சொன்னதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. அவருக்கு இல்லாத உரிமையா? அப்பா இப்ப இருக்கிற மனநிலைமையில இப்படிதான் பேசுவார்னு எனக்கு தெரியுமா. எப்படியோ இப்படியே பேசி அப்பா மனசு மாறினாலே எனக்கு போதுமா. அப்பா பழையபடி மாறணும்னா என்ன 4 அடி அடிச்சா கூட எனக்கு சந்தோஷம்தாம்மா. அப்பா சாப்பிடுங்கப்பா. என்னங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. வேண்டாம், எனக்கு பசிக்கல. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயா, நீங்க தானே சாம்பசிவ ஐயர்? ஆமா, நீங்க யாரு? நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். என் பொண்ணு இறந்துட்டா, அவளுக்கு திதி கொடுக்கணும். அது விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். பக்கத்து ஊர்னா எந்த ஊரு? திருத்தணி. திருத்தணியா? இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றதுக்கு அங்க ஆட்கள் நிறைய இருப்பாளே, அவளெல்லாம் விட்டுட்டு எங்கேயா வந்தேல்? இருக்காங்க, ஆனா எல்லாரும் வேலையா இருக்காங்க. அவங்கள ஈஸ்வரமூர்த்திங்கிற ஒருத்தர் தான் உங்களை போய் பார்க்க சொல்லி அனுப்பி வச்சாரு. ஓ, ஈஸ்வரமூர்த்தி அனுப்பிச்சு வச்சாரா? சரி சரி. ஆமா, எப்ப திதி கொடுக்கணும்? நாளைக்கு. சரி, நான் ஒரு லிஸ்ட் கொடுக்கறேன். அதுல இருக்கிற பொருள்லாம் வாங்கிட்டு நாளைக்கு காலையில நம்ம குளத்தங்கரைக்கு வந்துருங்க. சரிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க லிஸ்ட். சரி சாமி, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. இது அம்மா கிட்ட கன்வே பண்ணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் போகும்போது உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? வண்டியை சர்வீஸ் பண்ணி வையின்னு சொன்னேனா இல்லையா? சொன்னீங்கம்மா, நானும் அதுக்கு தான் கிளம்புனேன். ஆனா அதுக்குள்ள இந்த வீட்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்து போச்சு. அந்த விஷயத்த உடனே உங்ககிட்ட சொல்லணும் தான் எங்கேயும் போகாம நேத்துல இருந்து காத்துட்டு இருந்தேன். அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? நம்ம விஜய் சாரு ஒரு பொண்ணை லவ் பண்ற. அந்த பொண்ணை கடத்திட்ட சொல்லி அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம விஜய் சார் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரியாது. அந்த குழப்பத்துல நம்ம விஜய் சார் லவ் பண்ற பொண்ணை தூக்கிட்டு வராம அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை தூக்கிட்டு வந்துட்டாரு. நேத்து காலையில நம்ம விஜய் சார் ஃப்ரெண்டு சூர்யாவும் அவர் கடத்தி வந்தாருல பொண்ணு, அந்த பொண்ணும் இங்க வந்திருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா. டேய், உனக்கு அந்த சூர்யா வீடு தெரியுமில்ல? தெரியுமா? ஆனா அந்த பொண்ணு அங்க இருக்கான்னு தெரியாதுமா. அங்க போனா தெரியுது. கிளம்பு. அப்ப சரி சென்று போக வேண்டாமா? வந்து பாத்துக்கலாம்டா, வா. லட்சுமி, என்னங்க?
இதை கொண்டு போய் உள்ள வை. திதிக்கு தேவையான பொருள் என்னங்க? திதிக்கு தேவையான பொருள்னு போட்டிருக்கு. ஆமா, திதி பொருள் தான். கொண்டு போய் உள்ள வை. என்னம்மா அது? என்னமோ திதிக்கு தேவையான பொருள்னு போட்டிருக்குடி. திதியா? யாருக்கு? தெரியலடி. அப்பா ஒண்ணும் சொல்லாம அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டாரு. அப்ப அப்பா கிட்டே கேட்க வேண்டியதானே? எங்க கேக்குறது? ஏதாவது கேட்டா உங்க அக்கா பேரை சொல்லி வாய அடைச்சிடுறாரு. சரிம்மா, அதுக்காக அப்பா பண்றதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியுமா? சரி இரு, நானே போய் கேட்கிறேன். அப்பா, யாருக்குப்பா திதி கொடுக்க போறீங்க? ஏன், உங்க அம்மா கேட்க சொன்னாளா? இல்லப்பா, நானே தான் கேக்குறேன். பொய் சொல்லாத. உங்க அம்மா எதுவும் கேட்காம போகும்போதே எனக்கு தெரியும் நீ வந்து இப்படி கேட்பே. நான் ஒன்னும் கேட்க சொல்லலங்க, அவளாதான் வந்து கேக்குறா. ஆமாப்பா, அம்மா எதுவும் கேட்க சொல்லல, நானே தான் கேக்குறேன். சொல்லுங்கப்பா, யாருக்கு திதி கொடுக்க போறீங்க? சொல்லுங்கப்பா. திதி யாரு கொடுப்பாங்க? செத்து போனவங்களுக்கு. யாருப்பா செத்தது? ஆசை ஆசையா பார்த்து பார்த்து ரொம்ப நம்பிக்கையோட நான் ஒரு பொண்ணை வளர்த்தேன். அவ என் நெஞ்சில ஈட்டிய பாய்ச்சிட்டு செத்து போயிட்டா. அவளுக்கு தான் திதி கொடுக்க போறேன். அப்பா, காயத்ரி அக்காவைய சொல்றீங்க? அவ பேரை சொல்ல கூட வாய் கூசுது. பெத்த அப்பாங்கிற முறையில அவளுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அவ செத்து போயிட்டா. அப்பாங்கிற முறையில என் கடமையை செய்யாம இருக்க முடியாது இல்லையா? அதான் இப்ப திதி கொடுக்க போறேன். என்னங்க சொல்றீங்க? உயிரோட இருக்கிற பொண்ணுக்கு எப்படிங்க திதி கொடுப்பீங்க? உன் பொண்ணு உயிரோட இருக்கான்னு உனக்கு யார் சொன்னது? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது. என்னடி அநியாயம் பண்ணிட்ட? சொல்லு, என்ன அநியாயம் பண்ணிட்ட? என்ன பொறுத்த வரைக்கும் அவ செத்துட்டா. செத்தவளுக்கு திதி கொடுக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்க, தொலைச்சிருவன் தொலைச்சி. ஐயோ ஐயோ, என்னம்மா அதெல்லாம்? அப்பாவால எப்படிமா அப்படிலாம் பேச முடியுது? விடுடி. அப்படியாவது அவர் மனசுக்கு அமைதி கிடைக்குதுன்னா கிடைக்கட்டும். நான் பின்ன வேற என்ன தெரியும் சொல்றது? இல்லம்மா, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. இரு வரேன். ஏய் கௌரி, ஏண்டா, இந்த வீடு தானா? உனக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமா? இந்த வீடுதாம்மா. சூர்யா சார் 2-3 தடவை இங்கதான் பாத்திருக்கேன். சரி, நீ இங்கே இரு, சரிங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். காயத்ரி, வாங்க இட்லி சாப்பிடுங்க. வேணாம் சூர்யா, ஏன் காயத்ரி வேணான்றீங்க? வேணாம் சூர்யா, சாப்பிடறதுக்கு மனசு இல்ல. 2 இட்லியாவது சாப்பிடுங்களேன். உள்ள வரலாமா? வாங்க பாட்டி. காயத்ரி, இவங்க தான் விஜயோட பாட்டி.